9 பாலும் வேற மாதிரி இருந்து ப்ரோ. அந்த 2 சிக்ஸும், அந்த சிக்ஸ்லாம் பார்த்தீங்களா ப்ரோ? 42 வயசு மனுஷன் மாதிரியா ப்ரோ ஆடுறாரு. இவர் 22 வயசு பையன் போகிறான், 42 வயசு மனுஷன் அப்படியா ப்ரோ அடிக்கிறாரு. நான் மாதிரி சிக்ஸு ப்ரோ, வாய்ப்பே கிடையாது ப்ரோ. என்னோட எய்மே வந்து டு மேட்ச் யங்ஸ்டர்ஸ்னாரு. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவரை மேட்ச் பண்ண முடியாது ப்ரோ, புரியுதா? அவரால் வந்து யங்ஸ்டர்ஸை மேட்ச் பண்ணோம், பட் யங்ஸ்டர்ஸ் கான்ட் மேட்ச் ஹிம் ப்ரோ. மயிறு மாறிச்சு ப்ரோ மேட்ச் இன்னைக்கு. 177 நல்ல டார்கெட் தான், பட் ஆனால் அவனுக்கு விக்கெட்டை விடாமல் 150 வரைக்கும் அடிச்சிட்டது ரொம்ப வெக்ஸ் ஆச்சு. பட் இது பரவாயில்ல, தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும்லாம் இல்லை, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. தோனி இது வேறு லெவல் இன்னிங்ஸ், வேறு லெவலில் 6-4ன்னு. ஆக்சுவலாக அவரோட ஃபேன்ஸுக்கு அவர் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிடுறாரு, அதுவே போதும். நமக்கு வந்துட்டு மேட்ச் தோக்குது ஜெயிக்குதுன்றதை தாண்டி தோனி வந்து ஆடுறாரா, அதுவே நம்ம டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கு சமமாகிடுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஏதாவது ப்ரெஷரில் கொண்டு போயிடுவாங்களா, டைட் பண்ணுவாங்களான்ட்டு. பட் ஆனால் விக்கெட்ஸ் நிறைய வெளியில் இருக்கிறதுனால ஈஸியாக அடிச்சிடுவானுங்க, அவனுங்க ஃபியர் இல்லாமல் ஆடுறானுங்க. தோனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி ஜெயிக்கலை, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த வாட்டி. தோனி இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்தது, 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா அடித்தார். இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம், எல்எஸ்சியோட தான் மறுபடியும் மேட்ச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் சிக்ஸ் எல்லாம் சூப்பர் ப்ரோ. இந்த ஏஜ்லேயே வந்து 6 அடிக்கிறாருன்னா சான்ஸ் இல்லை. கடைசியில் டோனி வந்து இவ்வளோ ரன் ரேட் ஏற்றி விடுவான்னு நினச்சி பார்த்தீங்க? இல்லை, நான் 150 அந்த மாதிரி தான் வருவாங்கன்னு நினச்சேன். 170 வந்தது பெரிய விஷயந்தான். தேங்க்ஸ் டு டோனி தான். கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் எப்படி? அது அவரும் நல்லா ஆடினார். கேஎல் +80 அடித்தார் அவரும். அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். நல்லா தான் ப்ரோ ஆடினார் டோனி. அப்பயும் அவுட் ஆகிட்டோம், வேஸ்ட்டு தான். கரெக்டாக லாஸ்ட் ஒரு பால், அதுவும் ஃப்ரீ ஹிட்டு, அதுதான் ஆன் பண்ணுறேன், உள்ளே ஜியோ சினிமாவுக்கு போகிறேன், அந்த நேரம் பார்த்து அவுட். அவ்வளோ தான். நான் சலூனில் இருக்கும் போது தான் மேட்ச் பார்த்தேனே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன், செகண்ட் ஹாஃப் பார்க்கல. லாஸ்ட் பால் பார்க்குறேன், அவுட். தோனி அப்போ கூட எத்தனை பாலில் 26 ஏதோ வச்சார், எத்தனை பால் ஞாபகம் இல்லை. பக்கமாக இருந்தது. டோனி அடித்த 6 வந்து இன்னும் அவர் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் ஆடுவார்னு சொல்லிட்டு போயிட்டார். சிஎஸ்கே தோற்றுருக்காங்க, எப்படி இருக்குது? சும்மா அதை தோற்று பார்த்துக்கிறாங்க. இன்னும் அது 3 6 அடிச்சார் டோனி, சரிங்களா? 8 பாலுக்கு 9 பாலுக்கு 28 ரன் அடிச்சார். நல்லா இருக்கு. இன்னிங்ஸை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு டோனியோட ஃபிட்னஸ்லாம்? ஃபிட்டாக தானே இருக்காரு அவர். ஆல்ரெடி சொல்லிட்டாரு இன்னும் 5 வருஷம் ஆடலான்ட்டு. கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் நீங்கள் எப்படி இருக்கு? கேஎல் ராகுல் சூப்பர் பிளேயரு, 83 ரன்னா பக்கவாக ஆடினார். 86 ரன் அடிச்சார். 86 ரன் அடிச்சார். அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் இந்தியன் டீம் பிளேயர் தானே, அதனால் சிஎஸ்கே அடுத்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க. சரி, ஓகே. ஏன் பொண்ணால நீ தோத்துறாங்களா? சரி, ஓகே, விடு, என்ன பண்ணுறது. நல்லா இருந்தது, 6லாம் நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே நீங்கள் தோற்றுருக்காங்க, எப்படி இருக்குது? மன உடைச்சலாக இருக்குது, அதான் வேறு எதுவும் இல்லை. மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. மேட்ச் தோற்றுருக்காங்க, தோத்தாங்க, இட் டசன்ட் மேட்டர் ப்ரோ. தலை வந்தாரா, தலையோட தரிசனம் கிடச்சதா, அது போதும் ப்ரோ. அடித்த ஒவ்வொரு 6 எப்படி இருந்தது தலை? சும்மா வர்ற மாதிரி, அந்த மாரி இந்த மாரி வர்ற மாதிரி கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் எப்படி? ப்ரோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை ப்ரோ. கேஎல் ராகுல் 100 அடிச்சாலும் மேட்டர் இல்லை, ரோஹித் சர்மா 100 அடிச்சாலும் மேட்டர் இல்லை ப்ரோ. எங்கள் தலை ஃபீல்டுக்கு வந்து ஒரு கேட்சோ ஒரு 6ஓ அது போதும் ப்ரோ எங்களுக்கு.